அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொன்னால் எங்களோட ஓன் வெப்சைட்டில் செல் பண்ணுறதா. உங்களோட ஓன் வெப்சைட்டில் உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை செல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அதோட பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லை. ஓகே, ஸோ அதோட பேர் இ-காமர்ஸ். ஓகே, நீங்கள் உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது இ-காமர்ஸ். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா சிம்பிளாக இதுதான். உங்களோட ஓன் ப்ராடக்ட் இல்லாமல் இன்னொரு ஆள்ற ப்ராடக்ட்டை எடுத்து நீங்கள் கமிஷன் பேசிஸுக்கோ அப்படி இல்லாட்டி ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டுக்கோ whatever it is இன்னொரு ஆள்ற ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ நீங்கள் செல் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு அவர் கமிஷன் ஒன்று தருவதுன்னா அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஆனால் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் உங்களோட ஓன் வெப்சைட்டில் நீங்கள் என்ன செய்யலாம், டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ ஏங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரர் வேறு ஒரு ஆள், ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோட வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணலாம். ஏங்கிற ப்ராடக்ட் வந்து இருக்குது, அந்த ப்ராடக்ட்லேருந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு சொன்னால் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் லிங்கை போட்டு வைக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணினா அந்த லிங்க் எங்கே எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் உண்மையாக விற்கிற ஆள்ற வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அவர் வாங்குவார். ஸோ அந்த லிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அஃபிலியேட் லிங்காக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் ஓனருக்கு தெரியும் இந்த லிங்க்கு கூட தான் இந்த சேல்ஸ் நடந்துருக்குது. ஸோ இந்த லிங்க் யாருன்னு சொன்னால் உங்களோட லிங்க். ஸோ அப்போ அந்த லிங்க்கு அவர் பேசியிருந்த மாதிரி 10% 20% என்ன அவர் பேசியிருந்தாரோ அதுக்குரிய அஃபிலியேட் கமிஷனை உங்களுக்கு தருவார். ஏன்னா அந்த சேலுக்கு காரணம் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணதால அந்த சேல் நடந்து. ஆனால் அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ராடக்ட் இல்லை. ஸோ நாளைக்கு அந்த ப்ராடக்ட்டை ஷிப்மெண்ட் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட்டை அடுத்து கஸ்டமரை டீல் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட்டை ரீஃபண்ட் பிரச்சனை பார்க்குறது எல்லாமே ப்ராடக்ட் ஓனர் தான். நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்கிறது என்னென்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட்டுக்குரிய ஐபோல கொடுக்குறது, அதாவது அந்த ப்ராடக்ட்டை ஆக்களுக்கு கொண்டே காட்டுறது தான் உங்களோட வேலை. ஓகே, மார்க்கெட்டிங்கை நீங்கள் எடுத்து பண்ணுற உங்களோட ப்ராடக்ட்ல இன்னொரு ப்ராடக்ட், அதுதான் சிம்பிளாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எடுத்து கொடுக்குற சேலுக்கு ஏற்ற மாதிரி கமிஷன் தருவாங்க. சிலாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒன் டைம் கமிஷன் தருவாங்க. சில நேரம் அது மந்த்லி ரெக்கரிங் பேமெண்ட் அடிக்கிற ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு கோர்ஸோ அடிக்கும்னு சொன்னால் மாதம் உங்களோட கஸ்டமர் நீங்கள் கொடுக்குற கஸ்டமர் பே பண்ண உங்களுக்கும் கண்டினியூஸாக மாதம் கமிஷன் தந்துட்டு இருப்பாங்க. சில நேரம் அவங்க மாதம் பேமெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு அப்ஃப்ரண்ட்டில் ஒரு மணியை தர மாதிரி வைப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் சேல் நடக்காட்டியும் பிரச்சனை இல்லை. சில அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நீங்கள் லீட், ஓகே, காஸ்ட் பர் லீடுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் எத்தனை லீட் அவங்களுக்கு அனுப்புறீங்களோ அந்த லீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கமிஷன் தருவாங்க. ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் உண்டு. அந்த லீடை கன்வெர்ட் பண்ணுற விஷயத்தை நீ அவங்களோட சேல்ஸ் டீம் பார்த்துக்கொள்ளும். ஓகே, நீங்கள் அவங்களுக்கு லீட் அனுப்புகிற மட்டும் தான் உங்களோட வேலை. அப்படியும் சில அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே, காஸ்ட் பர் சேல், காஸ்ட் பர் லீட், ஓகே, காஸ்ட் பர் சைன் அப், அப்படி காஸ்ட் பர் டவுன்லோடுன்னு சொல்லி நிறைய வகையான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. ஓகே, ஸோ சிம்பிள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொன்னால் அது உங்களோட ப்ராடக்ட் இல்லை, இன்னொரு ஆள்ற ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நாங்கள் எங்களோட ஹெச்பியூ கன்சல்டன்சியால் ப்ரொவைட் பண்ணுற ஓன் ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம். ஸோ எங்களோட அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் எங்களுக்கு மார்க்கெட்டிங்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட அஃபிலியேட்ஸுக்கு 25% அப் டு 20 to 25% நாங்கள் கமிஷன் கொடுத்துட்ருக்கிறோம். ஸோ உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயம் தெரிஞ்சோன்னு சொன்னால் கீழே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கெட் பேக் டு யூ. பை.